வணக்கம். முனைவர் கோவண்ணா சுதா, உதவி பேராசிரியர் தமிழ் துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, புதுக்கோட்டை. ரெண்டாவது தலைப்பு காப்பியங்களில் அறிவியல். அந்த அறிவியல் செய்திகள் வந்து பழந்தமிழர் காதலையும் விரத்தையும் அன்றி அறிவியல் செய்தியும் அந்த கால மக்கள் சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இலக்கியங்களில் நிறைய இடத்துல செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக நம்ம காப்பியங்களில் எங்கெங்கெல்லாம் இந்த அறிவியல் செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து வேதியியல். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனைப்பின் இலங்குகதிர் விடுவும் நலங்கிலும் மணிகளும். இந்த வரி எதில் வருதுன்னா சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் கதையில் 191வது வரையும் 92வது வரையும் தான் இந்த வரிகள். இந்த வரிகள் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, சிலப்பதிகாரத்தில் நிறைய மணிகள் இருந்திருக்கு. அந்த காலத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அதில் மணிகள் வந்து நல்லா அழகாக ஒளிவிடும். அந்த ஒளிவிடும் தன்மைகளில் கூட வேறு வேறு பெயர்களை பெற்றிருந்ததை அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எல்லா மணிகளோட மூலப்பொருள்கள் வந்து ஒன்று தானா, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குமா. இதை வந்து சிலப்பதிகார ஊர்கான் கதையில் இளங்கோடிகள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மூலப்பொருள் எது என்பதை தான் இன்றைய அறிவியல் உலகம் வந்து கண்டறிஞ்சு அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்திலேயே வந்து சிலப்பதிகாரத்திலேயே வந்திருக்கு. அதோட மூலப்பொருள்கள் தான் எது அப்படிங்கிறத இந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த வானியல். இந்த வரிகளை பாருங்கள். வரிது நிலைய காயமும் வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு. இது வந்து எந்த வரிகள்னால் புறநானூரில் வரக்கூடிய 20வது பாடல் வரி தான் இது. இது வந்து என்னென்னா, வானமானது கடல் நீரை வந்து முகந்து எடுத்துகிட்டு போயிட்டு காற்றில்லா பகுதியான வானத்தை நோக்கி போகுது, அங்கேருந்து மழையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த வரிகள் வந்து வெளிப்படுத்துது. அதே போல் வான்முகந்த நீர் மழை பொழியவும் அப்படிங்கிற வரிகளை வந்து பட்டினப்பாலை வெளிப்படுத்துது. பட்டினப்பாலையில் 125வது பாடல் இது வந்து. இதுவும் அதே தான். வானமானது கடலிலிருந்து முகந்த நீரை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மேகமானது மழை நீராக பொழியுது அப்படிங்கிறத வந்துட்டு அந்த பட்டினப்பாலையும் வெளிப்படுத்துது. இதில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இந்த வரிகள் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து அப்போவே இந்த அறிவியல் செய்திகள் இலக்கியங்கள் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தான் அதுக்கான தீர்வுகளை வந்து அழகாக வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த காலத்துக்கட்டத்திலே இந்த அறிவியல் செய்திகளும் இலக்கியங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து மருத்துவம். இந்த மருத்துவ தலைப்பில் பாருங்கள். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரைமுன் கண்டார். இந்த பாடல்கள் வந்து பெரிய புராணத்தில் 177வது பாடல் வரிகள். இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கண்ணப்பநாயனார் வந்து சிவனுக்கு வந்துட்டு ஒரு கண்களை தோண்டி படைச்சார். அதுக்கப்புறம் தன்னோட இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுத்து சிவனுக்காக படைச்சார். இதில் வந்து என்ன ஊனுக்கு ஊன் அப்படிங்கிற செய்தியை என்ன சொல்லுதுன்னா, சில பேர் வந்து பழிக்கு பழி அப்படின்னு சொல்லி மாற்றி பழி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு உறுப்பு பழுதுற்றால் மற்ற உறுப்பை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பதையே மேற்காணும் வரிகள் வந்து நமக்கு உணர்த்துறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வரிகள் வந்துட்டு மருத்துவ உலகத்தில் சாத்தியமாகும் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கானது அப்படிங்கிறத பெரிய புராணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரையே உலகிற்கு எடுத்து அறிவுறுத்தி சொல்லியிருக்கு. அப்போ இந்த உறுப்பு மாற்றி அமைத்து கொள்ளல், ஒரு உறுப்பு பழுதுற்றால் உறுப்பை மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் இந்த வரிகள் வந்து வெளிப்படுத்துகிறதா நமக்கு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு அறிவியல் செய்தி. இந்த அறிவியல் செய்தி இப்போ வந்து நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இலக்கியங்களில் இதை சொல்லியிருக்கிறத வந்து நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த தலைப்பு வானூர்தி பறத்தல் தத்துவம். இதில் பாருங்கள், ஒரு பாடல் வரி, வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற ஒரு பாடல் வரி. இந்த வரி வந்து புறநானூரில் 27வது பாடலில் வருது இந்த வரி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானூர்தி அந்த காலத்துலேயே வந்து வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் வந்துட்டு விண்ணில் உலவும் கோள்களை மட்டுமே ஆராயாமல் அதில் பறப்பதற்கான வழிகளையும் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வரிகள் வந்து வெளிப்படுத்தியிருக்கு.
அதில் வந்து பாருங்கள், பார்த்தோன்னா சீவக சிந்தாமணியில் மயிர்பொறியில் பறந்து சென்ற விசையை பற்றியும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அடுத்து மணிமேகலை காப்பியத்தில் பல நாடுகளுக்கு விண்ணை பறந்து சென்றதை வந்து நம்ம மணிமேகலை காப்பியத்தில் படிச்சிருக்கோம். அதே போல் பாருங்கள், ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி போகிறாங்க. அப்படி போகையில் மண்ணின் மேலே வந்து தேர்காலோட சுவடுகள் வந்து தெரியுது. 2 பேரும் சுவடுகளை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. சிறிது தூரம் போனதுக்கப்புறம் அந்த சுவடுகள் வந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வானூர்தி வந்திருக்கு, வானத்தில் பறக்கக்கூடிய வானூர்தி வந்திருக்கு. அந்த வானூர்தி வந்துட்டு வான் நோக்கி பறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து கம்பர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு கம்பராமாயணத்தில். இது போல் இந்த வானூர்தி, இந்த பறத்தல் தத்துவங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இலக்கியங்கள்லையும் நம்ம படிச்சிருக்கோம். அதை வந்து இந்த இலக்கியங்களும் காப்பியங்களும் நிறைய வந்து அந்த காலத்தில் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஆதாரங்களும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான விளக்கங்களை வந்து இப்போதைக்கு நல்ல அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமாக சிறப்பாக வந்து சிறப்பாக வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. அப்போ இப்போ வந்து மருத்துவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இலக்கியங்களில் இந்த அறிவியல் செய்திகள் வந்து வந்தது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நன்றி.